மர்மோள தங்கதே சப்பாத்தி குருமா சாப்பிடுங்க. மர்மோள நேத்து தானே சப்பாத்தி தின்றிருக்கேன். இன்னைக்கு எனக்கு சப்பாத்தி பிடிக்காது. இட்லி இருந்தா கொண்டா. இல்லத்தே இட்லி மாவு வேற தீந்து போச்சதே. அப்பன்னா இந்த சப்பாத்தி நீனே தின்னு. நான் என் மோவ வீட்டுக்கு போறேன். திமிரு. நல்லா இருக்கே மக்களே. ஆமாம்மா கொஞ்சம் முன்னால உன்னை பத்தி நினைச்சே நீ வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசுமா. ஏமா ஒரு மாதிரி அசந்தாப்ல இருக்க? மக்கா உங்க அண்ணிகாரி இருக்காளா சப்பாத்தியை போட்டு வச்சிருக்கா. நான் இட்லி இருக்கான்னு கேட்டேன். இட்லி மாவு இல்லன்னு சொல்லிவிட்டா. அவட்ட போய் எதுக்கு இட்லியே கேக்க? அம்மா எங்க வீட்ல இட்லி மாவு குத்து போடி நிறைய இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள. அதை எடுத்துட்டு வந்து இட்லியை உனக்கு எத்தனை வேணுமோ அவிச்சுக்க. அப்படியே எனக்கு ஒரு 10 இட்லி அவிச்சு தந்துருமா. அம்மா நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் செல்ல மவளே. அம்மா நான் டெய்லி எங்க கையால சாப்பிட்டு அழுத்து போனேன். இனி நீ வந்துட்டீல எல்லா சமையல் வேலையும் நீனே பாத்துக்கம்மா. காலையில டிஃபன், மத்தியானம் சோறு, நைட் டிஃபன் எல்லாத்தையும் நீனே உன் கையால செய்தம்மா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உட்கார்ந்து திங்கேன். அட பாவி மக்கா இதுக்கா என் மோ வீட்டுக்கு வந்தேன். இதுக்கு என் மருமக கையால அந்த சப்பாத்தியும் குருமாயும் அளவோல தின்றுக்கலாமே.